வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது பாராளுமன்றத்துடைய இரு அவைகள்லையுமே நிறைவேறி சட்டமாக அமலுக்கு வந்துடுச்சு. இந்த வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதா அப்படிங்கிறது வக்ஃபு வாரிய நிலங்களை ஒருங்குபடுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு சார்பாக வாதங்கள் முன்வைக்கப்படுது. அதே சமயத்தில் எதிர்க்கட்சி சார்ந்தவங்க இல்லை, இது வக்ஃபு வாரியத்துடைய நிலங்களை கையகப்படுத்துறதுக்கான முயற்சியாக தான் இருக்குது அப்படிங்கிற எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு. இஸ்லாமியர்கள் சைடில் இருந்தும் அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கான எதிர்ப்புங்கிறது இருந்துச்சு. இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவில் இந்த சட்ட மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கு. எதுக்கு இந்த எதிர்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது, ஏன் இவ்வளோ சலசலப்பு, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம முழுமையாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன், நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம அலசி ஆராய போகிறது வக்ஃபு வாரிய சட்டம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது. வாங்க. வக்ஃபு அப்படிங்கிறது என்ன, இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் என்ன, இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கூலுக்கு லீவ் விட்டாங்க, கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைகளை சமாளிக்க முடியாமல் திணறிக்கிட்டு நிறைய பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சி.net அப்படிங்கிற வெப்சைட்டில் இந்த சம்மர் ஹாலிடேஸை ஒட்டி ஒரு காம்படிஷன் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 வயசுல இருந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் பங்கேற்கலாம். குழந்தைகள் மட்டும் இல்லை, வளர்ந்தவங்க கூட 18 வயதுக்கு மேற்பட்டவங்க கூட கலந்துக்கலாம். இந்த போட்டிகளில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, கவிதை போட்டி மாதிரியான பல போட்டிகள் இருக்குது. இந்த போட்டிகளை கலந்துக்கிறதுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்கும். அதில் டீட்டெயில்ஸ் நீங்கள் நிரப்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோடுங்கிறது ஜென்ரேட் ஆகும். அந்த கோடை வச்சு நீங்கள் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். நீங்கள் பேச்சு போட்டியில் கலந்துக்கிறீங்கன்னா செல்ஃபி வீடியோவாக நீங்கள் உங்களுடைய பேச்சு திறமையை காட்டி பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிங்க அப்படின்னா, அதில் செலக்ட் ஆகுனீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுடைய வீடியோவை அவங்களோட வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய கட்டுரைகளும் கவிதைகளும் கூட உங்களுடைய வெப்சைட்டில் பப்ளிஷ் ஆகும். இப்படி வரக்கூடிய என்ட்ரிஸில் நல்ல என்ட்ரிஸுக்கு அவங்க அவார்ட்ஸ் அப்புறம் பரிசு தொகையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு என்ட்ரி ஃபீஸுங்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளுடைய குழந்தைகளுடைய திறமைகளையும் நம்மளுடைய திறமைகளையும் நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த வெப்சைட்டில் அதை உருவாக்கி தந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு காம்படிஷன், இந்த சம்மர் ஹாலிடேஸை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இதில் இருக்குது. மறந்துடாமல் இப்போவே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் இல்லை உங்களுக்காகவும் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. இப்போது வக்ஃபு சட்ட மசோதாங்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த வக்ஃபு அப்படிங்கிறது என்ன, முதல்ல அதிலிருந்து நம்ம தொடங்கணும். வக்ஃபு அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, இஸ்லாமியர்கள் அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் அல்லாவின் பெயரால் அவங்க போயிட்டு இருக்கக்கூடிய இல்லை அவங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மதராசாக்கள் இல்லை மசூதிகளுக்கு நிலங்களை தானமாக வழங்குறது தான் இந்த வக்ஃபு அப்படிங்கிறதுல அடங்குது. இந்த வக்ஃபு அப்படிங்கிறதுக்கான வரலாறுங்கிறது எங்கேருந்து தொடங்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, பெருமகனார் நபிகள் நாயகம் அவருடைய காலகட்டத்தில் காலிஃபா ஓமர் ஒரு லேண்டை வாங்குறார். அந்த லேண்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பெருமகனார் நபிகள் நாயகம் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை அல்லாவின் பெயரால் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வேலைகளை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதிலிருந்து இந்த வக்ஃபு அப்படிங்கிறது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வக்ஃபு அப்படிங்கிறது இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய பல நாடுகளில் இல்லை பல நாடுகளில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு முறையாக அது இருக்குது. அப்படி இந்தியாவில் இந்த வக்ஃபுக்கான வரலாறுங்கிறது 14ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குது. முகமது ஆஃப் கோர் 2 கிராமங்களை இப்படி வக்ஃபு நிலமாக ஒரு மசூதிக்கு தானமாக வழங்கி அதை நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பை அவருடைய தலைமை மதகுரு கிட்ட ஒப்படைச்சாரு அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா டெல்லி சுல்தானேட் பெருசாக வளர ஆரம்பித்தப்போ நிறைய நிலங்கள் இப்படி வக்ஃபு நிலங்களாக ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதை நிர்வகிக்கிறதுக்கான வக்ஃபு கவுன்சில்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதுக்கப்புறமா தொடர்ந்து பல சுல்தானேட்கள், முகலாய அரசுகள் மாதிரியான பல இஸ்லாமிய அரசுகள் இந்த நிலப்பரப்பை ஆட்சி செய்ய ஆரம்பித்தப்போ இதே மாதிரியான வக்ஃபு நிலங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு, தானமாக வழங்கப்பட்டுச்சு. அதை நிர்வகிக்கிறதுக்கான குழுக்கள் அப்படிங்கிறதும் உருவாக்கப்பட்டுச்சு. இதை சட்ட ரீதியாக நிர்வகிக்கிறதுக்கான முதல் முயற்சிங்கிறது 1913 உருவாக்கப்படுது. பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்த வக்ஃபு நிலங்களை சரியாக நிர்வகிக்கிறதுக்கு 1913 முஸ்லிமான் வக்ஃப் வேலிடேட்டிங் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த சட்டம் அப்படிங்கிறது 1923 இன்னொரு மறுவடிவங்கிறத பெறுது. அதுக்கப்புறம் இந்தியாங்கிறது விடுதலை அடையுது. விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா இந்த வக்ஃபு நிலங்களை இன்னும் சரியாக நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு சட்ட திருத்தம்ங்கிறது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி 1954 ஒரு சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அது 1995 இன்னும் மேம்படுத்தப்பட்ட சட்டமாக முழுமையாக அதை கொண்டு வராங்க. இப்படி கொண்டு வரப்பட்ட இந்த சட்டங்களில் முக்கியமாக இருந்த விஷயம் என்னென்னா, இந்த வக்ஃபு நிலங்களை நிர்வகிக்கிறதுக்கான வாரியங்கள்ங்கிறத அந்தந்த ஸ்டேட்ஸில் உருவாக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது இந்த வக்ஃபு நிலங்களை லோக்கலாக நிர்வகிக்கிறதுக்கான ஒரு அமைப்புங்கிறது இருக்குது. இந்த நிர்வாகத்தை செய்கிறதுக்கான வேலைகளை யார் பார்ப்பாரு அப்படின்னா, மூத்த வள்ளிகள் அப்படிங்கிறவங்க பார்ப்பாங்க. இவங்க லிட்ரலாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேனேஜர்ஸ்.
இந்த லேண்டை வந்து இந்த லேண்ட் எதுக்கெல்லாம் பயன்படுது, இந்த லேண்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கக்கூடிய மேனேஜர்ஸ். இந்த மேனேஜர்ஸ் எல்லாருமே ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய வக்ஃபு போர்டுக்கு வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணணும். எங்களுடைய நிலத்திலேருந்து இவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத சொல்லணும், எங்களுக்கு இவ்வளோ நிலங்கள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க சொல்லணும். இந்த வக்ஃபு போர்டுகளை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு சென்ட்ரலான ஒரு போர்டு அப்படிங்கிறது இருக்குது. இப்படிங்கிற சிஸ்டம்ங்கிறது உருவாக்கப்படுது. அதில் இந்த வக்ஃபு வாரியம் இருக்குல்லையே, அந்த வக்ஃபு வாரியம் மாநில அளவிலான வக்ஃபு வாரியம் அப்படிங்கிறது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அவங்க தான் அதை வந்து மானிட்டர் பண்ணுறாங்க, அவங்க தான் இதனுடைய பொறுப்பாளர்கள் யார் என்னங்கிறத தீர்மானிக்கிறாங்க. இதுதான் இந்த சட்டம்ங்கிறது வகை செய்யுது. இப்போ இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய நிலங்களுடைய அளவுங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா தான் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, இப்போ இந்த சட்ட திருத்தம்ங்கிறது என்ன சொல்லுது, அதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். வக்ஃபு நிலங்கள் அப்படிங்கிறது இந்தியாவில் ரொம்ப பெரிய எண்ணிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வக்ஃபு நிலங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா 2006 சச்சார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இந்தியாவில் கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் அளவுக்கான நிலங்கள் இப்படி வக்ஃபு நிலங்களாக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும். அதோடைய வேல்யூங்கிறது அப்போது கிட்டத்தட்ட 6000 கோடி அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது அந்த கமிட்டி சொல்லக்கூடிய ரிப்போர்ட். அதே சமயத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும்போது சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கிரண் ரிஜிஜு சொன்ன கருத்துக்கள் படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 8,76,000 சொச்சம் அளவுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இப்படி வக்ஃப் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்குது. அதோடைய நிலப்பரப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் பரப்பளவுக்கும் மேலான நிலங்கள் இப்படி வக்ஃபு நிலங்களாக இந்தியாவில் பரவி இருக்குது. இதோடைய வேல்யூ மட்டுமே 1 லட்சம் கோடிக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிற கருத்தை அவர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியாவில் அதிகமான நிலங்களை வைத்திருக்கக்கூடிய அரசு அமைப்புகள் அப்படிங்கிறது 2. ஒன்று டிஃபென்ஸ், இராணுவத்துக்கிட்ட தான் அதிகமான நிலங்கள் இருக்குது. அதுக்கப்புறமா ரயில்வே துறை கிட்ட இருக்குது. அதுக்கப்புறமா அதிகமான நிலங்கள் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்துக்கிட்ட தான் அதிகமான நிலங்கள் இருக்குது. ஸோ இவ்வளோ அதிகமான நிலங்கள் இருக்குல்ல, அந்த நிலங்களில் அப்படி என்னெல்லாம் செய்கிறாங்க, தர்காக்கள் மசூதிகள்லாம் கட்டப்பட்டிருக்கு, அதே மாதிரி கடைகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கடைகள் மூலமாகலாம் வருமானம் அப்படிங்கிறது வருது. அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய பணிகளை எல்லாம் இஸ்லாமிய அமைப்புகள் இந்த நிலங்களை அடிப்படையாக வச்சு செய்கிறாங்க. இது வக்ஃபு வாரிய நிலங்களில் இருக்கக்கூடிய பணிகள். ஸோ இவ்வளவு நிலங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வக்ஃபு வாரியங்கிறது இருக்குது. அதில் நிறைய குளறுபடிகள்ங்கிறது இருக்குது. அதை தடுக்கிறதுக்கான சட்ட திருத்த மசோதாவை தான் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது மத்திய அரசு இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தப்போ சொன்ன விஷயம். சரி, முதல்ல இந்த சட்ட திருத்தத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறமா ஏன் அதை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த சட்டத்துடைய பேரையே மாற்றுறதுலேருந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது தொடங்குது. அதுக்கு முன்னாடி இருந்த சட்டத்துடைய பேருங்கிறத மாற்றி யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிற பேருங்கிறது இதுக்கு வழங்கப்படுது. அதுக்கப்புறமா இந்த சட்ட திருத்தங்களில் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த வக்ஃபு வாரியத்தில் கண்டிப்பாக பெண்கள் கலந்துக்கணும், பெண்களும் போர்டு மெம்பராக இருக்கிறத உறுதி செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா வக்ஃபு நிலத்தை ஒருத்தர் வந்து இஸ்லாத்துக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு, ஏதாவது ஒரு மசூதிக்கு வந்து தானமாக தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாருன்னா அவர் குறைந்தது 5 வருடங்களாவது இஸ்லாமியராக இருக்கணும் அப்படிங்கிறத உறுதி செஞ்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு நான் முஸ்லீம் கூட எனக்கு வந்து லேண்டை கொடுக்கணும், என்னுடைய லேண்டை வந்து நான் வந்து மசூதிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு நினச்சா அவர் கொடுக்க முடியும். இப்போ அப்படி கிடையாது. அவர் வந்து ஒரு 5 வருஷம் இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கலெக்டருக்கு எழுதி போட்டு பெர்மிஷன் கேட்டு அவர் அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா நிலத்தை வந்து இவர் தானமாக வழங்கலாம். இது ஒன்று. அதுக்கப்புறம் வக்ஃபு நிலத்தை யாராவது தானமாக தராங்க அப்படின்னா அப்படி தானமாக தர்றதுக்கு முன்னாடி அவருக்கு நெருக்கமான உறவுகள், அவருடைய வாரிசுகளுக்கு இந்த தகவல் அப்படிங்கிறது தெரிவிக்கப்படணும். அவங்களுக்கான நிலங்கள், அதாவது அவங்களுக்கு வாரிசு உரிமையாக போய் சேர வேண்டிய நிலங்கள் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய நிலங்கள் தான் வக்ஃபு நிலமாக தர முடியும் அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வக்ஃபு வாரியங்கள்கிட்ட எவ்வளவு நிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத டிஜிட்டலாக அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய வெப்சைட்டில் போய் 6 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிடணும். யார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல மேனேஜர்ஸ், இந்த மூத்த வள்ளிகள் வந்து இந்த நிலங்கள் எவ்வளோ இருக்குது எங்களுடைய போர்டில் அப்படிங்கிறத அவங்க அப்டேட் பண்ணிடுறோம், இது கண்டிப்பாக செஞ்சாகணும் அப்படிங்கிறதையும் மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய போர்டு மெம்பர்ஸில் கண்டிப்பாக 2 நான் முஸ்லிம்ஸ், இஸ்லாமியர் அல்லாதவர்கள் இருக்கணும் அப்படிங்கிறதையும் மேண்டேட்ரியாக ஆக்கியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்திருத்தத்தில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா, நிலம் சார்ந்த சட்ட சச்சரவுகளுக்கு
சரி செய்கிறதுக்கான லிமிட்டேஷன் ஆக்ட் 1963 அப்படிங்கிறது ஒரு சட்டங்கிறது இருக்குது. அந்த சட்டங்கிறது இந்த வக்ஃபு வாரிய நிலங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இப்படி 40க்கும் மேற்பட்ட மாற்றங்களோட இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதுவும் சாதாரணமாக நிறைவேற்றப்படலை. லோக்சபாவில் கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸுக்கான டிபேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. மிட் நைட் வரைக்கும் தாண்டி இந்த டிபேட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எதிர்க்கட்சிகள் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. 2024 இந்த சட்டங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. அப்போ கடுமையான எதிர்ப்புகள் உருவாக்கப்பட்டதுனால ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுங்கிறது உருவாக்கப்பட்டு சேஞ்சஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டுச்சு. ஆனால் எந்த சேஞ்சஸும் கொண்டு வராமல் அப்படியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் தரப்புலேருந்து பயங்கரமான எதிர்ப்புகள்ங்கிறது வந்தது. 12 மணி நேரம் கழித்து இவங்க லோக்சபாவில் இதை நிறைவேற்றுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபாவில் 14 மணி நேரம் இதுக்கான டிபேட்டுங்கிறது நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஓட்டெடுப்பில் மெஜாரிட்டியில் இந்த சட்டங்கிறது இன்றைக்கி பாஸ் ஆயிடுச்சு. இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறாங்க அப்படின்னா, வக்பு நிலங்கள்ங்கிறது எதெல்லாம் வக்பு நிலங்கள், எதெல்லாம் ஆக்கிரமிப்புக்குள்ளே இருக்குது, எதெல்லாம் ஆக்கிரமிப்புக்கு இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயில் பண்ணிட முடியுங்கிறது மொதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், வக்பு வாரியத்திலேயே நிறைய முறைகேடுகள் அப்படிங்கிறது நடக்குது. எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் தடுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும். முறையான வருமானங்கள் என்னென்ன வருது அப்படிங்கிறத நம்மளால் ஆடிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த சட்ட திருத்தங்கள் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 1 லட்சத்துக்கு அதிகமான அளவுக்கு ஒரு வக்பு நிலம் சம்பாதிக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஆடிட்டரை நியமித்து பக்காவாக ஆடிட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஊழல்கள் குறையப்படும். நிறைய பேர் காசை நிறைய வச்சுட்டு இவ்வளோ தான் வந்துச்சுன்னு கணக்கு கட்டுறாங்க, அது குறையும் அப்படிங்கிறது இதில் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வக்ஃபு வாரியத்துடைய பவர்ஸை வச்சுக்கிட்டு நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மக்களுக்கு சொந்தமான நிலங்களை இது வக்ஃபு நிலம்தான், இதை அவங்க என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பொய்யா கேஸ் கொடுத்துட்றாங்க. அதனாலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக உருவாகுது. அதை தடுக்கிறதுக்கான வழிகளையும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வக்ஃபு நிலங்களை தானமாக வழங்குறதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாரிசுகளுக்கு சரியான நிலம் போய் சேருதா அப்படிங்கிறத உறுதி செய்யும். ஒருவேளை வக்ஃபு நிலம் தானமாக வழங்கப்படக்கூடிய அந்த வீட்டில் கைம்பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிலம் ரீதியான பாதுகாப்பை இந்த சட்டம் உறுதி செய்யும் அப்படின்னு இப்படி பல விஷயங்களை மத்திய அரசு இந்த சட்டங்கள் மூலமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் சட்ட திருத்தத்தினால நிறைய குளறுபடிகள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறாங்க, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல எதுக்காக இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, மத ரீதியான பிளவை உருவாக்குறதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான பகையுணர்வை அதிகமாக்குறதுக்கான ஒரு காரணமாக தான் இதை கையில் எடுக்கிறாங்க மத்திய அரசு அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நிலங்கள் வக்ஃபு நிலங்களாக கையகப்படுத்தப்பட்டிருக்கு, அதெல்லாம் சரி செஞ்சு மீட்கிறதுக்கான பொறுப்பாக தான் இந்த சட்ட திருத்தம்ங்கிறத அங்கே கொண்டு வரும்னு மத்திய அரசு சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களோட வக்ஃபு நிலங்களை அத்துமீறி கையகப்படுத்துறதுக்கான வேலைகளை தான் இந்த சட்ட திருத்தம்ங்கிறது கொண்டு வரும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்குது. எதன் அடிப்படையில் இதை சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம வக்ஃபு நிலங்கள் இவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, இவ்வளோ அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் 30-40% அதிகமான நிலங்கள் அப்படிங்கிறது என்க்ரோச்மெண்ட்ஸில் தான் இருக்குது. பல முஸ்லீம் அமைப்புகள் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா 90% அளவுக்கான நிலங்கள் அப்படிங்கிறது என்க்ரோச்மெண்ட் ஆகிருக்கு, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை மீட்கிறதுக்கான வேலையை இந்த வக்ஃபு வாரியம் பல சமயங்களில் செய்யுது அப்படிங்கிறது அவங்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. இப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கலே, அப்படி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களில் 20% நிலங்கள் அப்படிங்கிறது அரசால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு. அதாவது டிஸ்பியூட் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கும் வக்ஃபு வாரியத்துக்கும் தான் இருக்குது. கவர்மெண்ட் இல்லை இது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம்னு சொல்கிறாங்க, இல்லை வக்ஃபு வாரியம் இல்லை இது அரசுக்கு சொந்தமான நிலம், இல்லை இது வக்ஃபுக்கு நிலம், அது எங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் செய்யப்பட்டுச்சுன்னா, இதுக்குன்னு வக்ஃப் ட்ரிபுனல் அப்படிங்கிற ஒரு ட்ரிபுனல்ங்கிறது இருந்துச்சு. அந்த ட்ரிபுனலில் தான் இந்த நிலம் சார்ந்த சச்சரவுகள் எல்லாமே தீர்க்கப்பட்டுச்சு. அதாவது இந்த ட்ரிபுனலில் இல்லை இந்த நிலம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு யாராவது ஒருத்தர் தனிநபர் சொல்கிறாருன்னா, வக்ஃப் போர்டு இல்லை அது எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரையும் உட்கார வச்சு பேசி இது யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற தீர்ப்புங்கிறத இந்த ட்ரிபுனலில் வழங்கும். இந்த ட்ரிபுனலில் வழங்கக்கூடிய தீர்ப்புங்கிறது தான் இறுதி தீர்ப்பாக
99% அளவுக்கான கேஸுகளுக்கு பார்க்கப்பட்டுச்சு. ரொம்ப ரேர் கேசஸில் சரியான நியாயப்படி தீர்ப்பு வழங்கப்படலை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அந்த சமயத்தில் அந்த கிளாஸை மென்ஷன் பண்ணி ஹைகோர்ட்லேயும் சுப்ரீம் கோர்ட்லேயும் மேல்முறையீடு அப்படிங்கிறத கொண்டு போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த வக்ஃப் ட்ரிபியூனலில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதில் ஒருத்தர் கலெக்டர், இன்னொருத்தர் ஜாயின்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கக்கூடிய இன்னொரு அரசு அதிகாரி, மூன்றாவதாக இருக்கக்கூடியவர் ஒரு எக்ஸ் ஜட்ஜ். ஆனால் அவருக்கு இஸ்லாமிய சட்டங்களை பற்றின முழுமையான தெளிவு அப்படிங்கிறது இருக்கும். இப்போது அதை 2 பேர் ஆக்கிட்டாங்க. இந்த இஸ்லாமிய சட்டங்களை தெரிந்த ஒருத்தர் இருக்கணுன்றதுல அந்த கிளாஸை தூக்கிட்டாங்க. இந்த 2 பேர் இருக்கக்கூடிய ட்ரிபுனலில் தான் இந்த வழக்குகள் நடத்தப்படும். அப்படி இந்த ட்ரிபுனலில் வழங்கக்கூடிய அந்த தீர்ப்புகளுக்கு 90 நாட்களுக்குள்ள மேல்முறையீடு அப்படிங்கிறத ஹைகோர்ட்டில் போடுறதுக்கான வாய்ப்புங்கிறது இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்திருத்த மசோதாவில் கொண்டு வந்திருக்காங்க. இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, முன்னாடி ட்ரிபுனலில் வழங்கக்கூடிய தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷல் கேஸில் தான் மேல்முறையீடு அப்படிங்கிறத கொண்டு போக முடியும். அப்படி மேல்முறையீடு கொண்டு போனால் கூட சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டை அந்த வழக்கை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற உத்தரவு கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த வழக்குக்கான மேல்முறையீடு அப்படிங்கிறதே தொடங்கும். ஆனால் இப்போது ட்ரிபுனலில் இருந்து தீர்ப்பு வழங்கப்பட்ட எல்லா கேஸ்களுக்கும் மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல் என்னென்னா, முன்னாடி எந்தெந்த நிலம்லாம் வக்ஃபுக்கான நிலம் அப்படிங்கிறத வக்ஃபு போர்டே டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாஸுங்கிறது பழைய சட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ எப்படி மாறி இருக்குன்னா, வக்ஃபு போர்டு இது வக்ஃபுக்கான நிலம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அது உண்மையிலே வக்ஃபு நிலம் தானா அப்படிங்கிறத கலெக்டர் சர்வே பண்ணி ஆத்தரைஸ் பண்ணால் தான் அதை அக்செப்ட் பண்ண முடியுங்கிற மாதிரி மாற்றப்பட்டிருக்கு. நிறைய இடத்துல வக்ஃபு நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கக்கூடியது அரசாங்கத்துக்கான கட்டிடங்கள் தான். ஸோ நிறைய அரசுகள் சார்ந்த கட்டிடங்கள் வக்ஃபு நிலத்தில் செயல்பட்டு இருக்குங்கிறது தான் இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனையாகவே ஓடிட்டுருக்கு. இந்த டிஸ்பியூட்டை விசாரிக்க போகிறது கலெக்டர் கைக்கு இப்போ போயிடுச்சு. கலெக்டர் ஒரு அரசாங்க அதிகாரியாக தான் செயல்படுவார், அரசு சார்ந்து தான் செயல்படுவார். அப்போது அவர் வக்ஃபு நிலத்தை எப்படி மீட்டெடுத்து தருவார் அப்படிங்கிற கேள்வியும் இந்த விஷயத்தினால எழும்பியிருக்கு. அதே மாதிரி இந்த லிமிட்டேஷன் ஆக்ட்டுங்கிறது அமலுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா, அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பியூட்டுங்கிறது இன்னும் குறைய ஆரம்பிச்சிடும். 14 வருஷத்துக்கு ஒருத்தர் லேண்டை அந்த லேண்டில் இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த லேண்டு சொந்தமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இப்போ பிரச்சனையாக வந்திருக்கு. அதாவது வக்ஃபு நிலத்தில் 14 வருஷம் ஒருத்தர் என்கரேஜ் பண்ணி அங்கே வீடு கட்டியோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று கட்டியோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு அந்த லேண்டுங்கிறது சொந்தமாகிடும். அது வக்ஃபு நிலமாக அங்கீகரிக்கப்படாமல் போயிடும். இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய சிக்கல் என்னன்னா, இதை எல்லாமே டிஜிட்டலாக ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணி கொடுக்கணுன்னு இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம்ங்கிறது வருது. நிறைய நிலங்களுக்கு பத்திரங்கள் இல்லாததுனால இந்த நிலங்கள்லாம் எங்களுக்கு சொந்தம்னு சொன்னால் அதுக்கு ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸில் எப்படி இது உங்களுக்கு சொந்தம்னு வரும் அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும். அதன் அடிப்படையிலையும் அது அரசு எடுத்துக்க போதா, இல்லை அது அந்த நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட போகுதா, இல்லை என்ன நடக்க போகுதுங்கிற தெளிவுங்கிறது இல்லை. ஸோ இது லேண்ட் டாக்குமெண்ட்ஸை வச்சு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது மொதல் விஷயம். ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, வக்ஃபு வாரியத்தில் 2 நான் முஸ்லீம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க, மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. இஸ்லாமியர்கள் அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க தானமாக வழங்கின இஸ்லாத்துக்கு சொந்தமான நிலத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2 நான் முஸ்லீம்ஸ் வர்றதுங்கிறது எந்த வகையில் சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பலர் வைக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. இந்து கோயில்களை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்புங்கிறது தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறை கிட்ட இருக்குது. இதே மாதிரி பல கோயில்களுக்கு பல அமைப்புகள் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இருக்குது. இந்த அமைப்புகளில் நான் ஹிந்துஸ், அதாவது இந்துக்கள் அல்லாதவர்கள் நிர்வகிக்கிறதுக்கான பொறுப்பை எடுக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே கிடையாது. கிறிஸ்டியானிட்டியிலும் அப்படி தான். கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ் நடத்தக்கூடிய ஸ்கூல்ஸ் இருக்குது, சர்ச்சஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அதுலேயும் கிறிஸ்டியன் இல்லாத ஒருத்தர் மெம்பராகி அதை நிர்வகிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு உட்பட்ட நிலங்களை நிர்வகிக்கிறதுக்கு எதுக்கு 2 நான் முஸ்லீம்ஸ் வரணும் அப்படிங்கிறது கேள்வியாக மாறி இருக்கு. இதில் பிரச்சனை இதோட நிற்கலை, இதை விட இன்னும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத முன்னாள் வக்ஃபு வாரியத்துடைய சேர்மனாக இருந்தவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவருமான திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள்கிட்ட உரையாடும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான பிரச்சனைகளை நமக்கு சொன்னார். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம். 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம மேலோட்டமாக பார்க்குறோம், அப்படி கிடையாது. வக்ஃபு வாரியத்தில் கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த 11 மெம்பர்ஸில் இந்த சட்டம் அமலுக்கு வந்ததுக்கப்புறமா கிட்டத்தட்ட 6 பேர் நான் முஸ்லீம்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. அதாவது இந்த வக்ஃபு வாரிய மெம்பர்ஸில் 2 பேர் கண்டிப்பாக எம்எல்ஏக்களாக இருக்கணும், 2 பேர் கண்டிப்பாக எம்பிக்களாக இருக்கணும், 2 பேர் பார் கவுன்சில் மெம்பர்ஸாக இருக்கணும், அதே மாதிரி பெண்களுடைய பங்களிப்பும் இருக்கணும். இப்படி இந்த சட்டம் சொல்லுது. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் எம்பிக்களாகவும் எம்எல்ஏக்களாகவும் இருக்காங்க. ஆனால் வட மாநிலங்களில் இஸ்லாமியர்கள் அதிகமாக எம்எல்ஏக்களாகவும் எம்பிக்களாகவும் இருக்கிறது ரொம்ப குறைவு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 எம்எல்ஏ இருக்கணும் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு நான் முஸ்லீம் எம்எல்ஏ தான் அந்த போர்டு மெம்பரில் வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வரும்.
அதே மாதிரி ஒரு நான் முஸ்லீம் எம்பி தான் அந்த போர்டு மெம்பரில் ஒருத்தராக வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது வரும். தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டாலும் வக்ஃபு போர்டு மெம்பர்ஸுக்கு ஈக்குவலான அளவுக்கு எம்எல்ஏக்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விங்கிறது வரும். அப்படி பார்த்தாலுமே நான் முஸ்லீம்ஸாக இருக்கிறவங்க, அதாவது இஸ்லாமியர் அல்லாத எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இந்த வக்ஃபு போர்டு மெம்பர்ஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இருக்குது. இப்படி மாறும்போது என்ன ஆகும்னா, இந்த வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான நிலங்களில் இந்த நிலங்கள்லாம் வக்ஃபு போர்டுக்கு சொந்தமான நிலம் கிடையாது, இது அவங்களுக்கு சொந்தமான நிலம் தான், இது யார் குடியிருக்காங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு மாற்றம் செய்யப்பட்டு வக்ஃபு நிலங்கள் வக்ஃபு வாரியத்திலிருந்து பிடுங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை முன் வச்சார். அதே மாதிரி இந்த வக்ஃபு கவுன்சிலை நிர்வகிக்கிறதுக்கான பெரும் பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிஇஓவாக ஒருத்தர் நியமிக்கப்படுவார், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக. அவர் யாராக இருப்பார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஒன்று டிஆர்ஓ ரேங்க்கில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் தான் இந்த பொறுப்பில் நியமிக்கப்படுவார். அப்படி நியமிக்கப்படக்கூடிய ஒருத்தர் ஒரு இஸ்லாமியராக இருக்கணும் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த சட்டம் வலியுறுத்துச்சு. ஆனால் இப்போது திருத்தம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சட்டத்தில் அப்படி ஒரு மென்ஷனிங்கே இல்லை. ஸோ யார் வேணால் சிஇஓவாக நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இஸ்லாமியர்களுடைய நிலங்களை நிர்வகிக்கிறதுக்கான பெரும் பொறுப்பு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களாக இல்லாதவர்களுடைய கைகளுக்கு கொண்டு போகிறதுக்கான வழிகளை தான் இந்த சட்ட திருத்தம் அதிகமாக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இந்த வக்ஃபு நிலங்களும் சரி, அதை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபு போர்ட்லேயும் சரி, கண்டிப்பாக சிக்கல்கள்ங்கிறது இருக்குது, பிரச்சனைகள்ங்கிறது இருக்குது, ஊழல்கள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்காகவும் அவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை வாங்கி தர்றதுக்கான வழிகளை உருவாக்குறதுக்கான மாற்றங்களை தான் புதிய சட்டங்கள் கொண்டு வந்திருக்கணும். ஆனால் அதை விட்டு மொத்தமாக அந்த நிலங்களை அபகரிக்கிறதுக்கான முயற்சியை தான் இந்த சட்ட திருத்தம்ங்கிறது இப்போ கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது இவங்க எல்லாரும் வைக்கக்கூடிய எதிர்ப்பு குரலாக இருக்குது. சரி, ஓகே பிகி பஸ், இந்த சட்ட திருத்தம்ங்கிறது என்ன, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பாசிட்டிவ் என்ன சொல்கிறாங்க, நெகட்டிவ்ங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னு ரெண்டு பக்கத்தையுமே நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டோம். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சட்ட திருத்தம்ங்கிறது அவசியமற்றதா? பிரிவினைவாதத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் இந்த சட்ட திருத்தம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கா, அப்படி இல்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களோட பார்க்குறேன். பை.